வணக்கம். காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ரொம்ப பதறிட்டேன் நான். என்ன தெரியுமா? இளைஞர்களின் தளபதி, குழந்தைகளுக்கு தாய்மாமன், பெண்களுக்கு சகோதரன், நம் தமிழ் தாய்க்கு அழகிய தமிழ் மகன். இது ஒரு தாவேக்கா கட்சியை சார்ந்தவன் சொன்னால் நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. இல்லை விஜயனுடைய கவர்ச்சி அரசியலுக்கு மயங்கி ஒரு ரசிகன் சொல்கிறான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா, மதுரையில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறிய சிறுமி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த சிறுமி இப்படி சொல்கிறார். பின்னாடி இருந்து தாவேக்காரன்லாம் வந்து கை தட்டுகிறான். நான் என்ன நடக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. இதில் அந்த சிறுமிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், என்ன, குழந்தைக்கு தாய்மாமன், தாய்மாமன் சீர்கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர் இன்று வரையிலும் அவர் அறிவித்த நலத்திட்டங்களில் ஒரு விஷயத்தை கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் எனக்கு பார்க்க நேர்ந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய துவக்க நிகழ்வு அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ஃபோட்டோவை கொண்டு வந்து மேசையில் வச்சுக்கிட்டு விஜய் துதி பாடுவதற்கு அந்த சிறுமிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. நான் என்ன படிக்கிறதுக்காக தான் பிள்ளைகள் போகிறாங்க. இப்போ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜரா விஜய், அல்லது சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்திய எம்ஜிஆரா விஜய்? இன்னும் நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ சத்துணவில் முட்டை கொண்டு வந்த கலைஞர் கருணாநிதியா? காலை சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்த க ஸ்டாலினா? விஜயை பற்றி இப்படிப்பட்ட துதிப்பாடல்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் அனுமதிக்கப்படுகிறது என்றால் அது கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லையா? இப்போது நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ பல பேர் விஜய்க்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா அதில் பெரிய பிரச்சனை? நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சிறு நன்மை கூட செய்யாத ஒரு நபரை நாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னா வரலாற்றில் இதுதான் முதன்முறை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் அவர் வந்து பல நடிகர்கள், இப்போ சூர்யா மாதிரி பல சேவைகள் செய்கிறதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு நல்ல சினிமா, தமிழ் சினிமாவினுடைய தரத்தை இந்திய அளவில் உயர்த்துவதற்கான ஒரு சினிமாவை விஜய் கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ முழுக்க அவர் சொல்கிற மாதிரியே கவர்ச்சிகரமான அரசியல் உண்மைதான். அவர் திரையில் அவர் வந்து பேசுகிற வசனங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையிலையும் அவர் பண்ணிடுவார்னு சில பேர் நம்பினாங்க. அவர் திரையில் சண்டை போடுறது அப்படிங்கிறது நிஜத்திலையும் நடந்துடும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் 25 நாட்கள்லேயே அது பல்லளித்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் அல்ல, விஜய் அப்படி அல்ல அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, திருச்சி இடைத்தேர்தலில் நீங்கள் வேணும்னா பாருங்கள், தேர்தல் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் டெபாசிட் கூட வாங்க முடியாதுங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையுமே இன்றைக்கு விஜயனுடைய ஆட்சி குறித்து கடுமையான விமர்சனங்கள் வந்து பெண்களாலே முன்வைக்கப்படக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். மின்வெட்டு தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளவு மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இப்போ ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது இல்லையா, அது ஒரு பயங்கரவாத இயக்கம். இந்த இயக்கம் வந்து பிள்ளைகள்கிட்ட தான் நச்ச விதைப்பாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது, சின்ன வயசில் கீதா கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 80கள் 90களில். இப்போ கோயில்களை மையப்படுத்தி அங்கே வந்து சாமி கதைகள் சொல்லி கொடுக்குறாங்க, நன்னறி கதைகள் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ணா மாதிரியான அமைப்புகளில் இருந்து வாத்தியார்களை அனுப்புறது வழக்கம். அங்கே வந்து ஊரில் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் என்ன சாமி கதை தானே கேட்க போகிறாங்கன்னு பிள்ளைகளை அனுப்பிடுவாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய அளவில் சின்ன பிள்ளைகள் மத்தியில் விஷத்தை ஏற்றுற நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாகாக்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன், அதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் இன்றைக்கு நீங்கள் பள்ளிக்கூடங்களில் விஜய் துதி பாடக்கூடிய, இப்போ நான் எல்லாம் படிக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்கிறோம், ஜனகணமன பாடியிருக்கிறோம், அதே மாதிரி இறை வாழ்த்துக்கள் நம்ம பாடியிருக்கிறோம். இதெல்லாம் தான் நடக்கும். இப்போ முதலாக விஜய் துதி பாடக்கூடிய நிகழ்வுகள் வந்து அரசு பள்ளிகள் அரங்கேறி இருக்கிறது அப்படின்னா
நிச்சயமாக பெற்றோர்கள் இதை கண்டிக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், காமராஜரோ அண்ணாவோ ஏன் கடந்த முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த மு.க. ஸ்டாலின் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு நன்மைகளை, தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பல்வேறு செயல்களை செய்தவர்கள் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அப்படி ஒன்றுமே செய்யாத ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார், அது வேற. ஆனால் இது மாதிரியான விஷயங்களை பள்ளிக்கூடங்களில் அனுமதிப்பதை நாம் எல்லாம் வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது இல்லையா? இப்போது பகத்சிங்கை பற்றி படிக்கலாங்க, ஜவஹர்லால் நேரு பற்றி படிக்கலாம், மகாத்மா காந்தியரை, டாக்டர் அம்பேத்கரை இல்லையா, அதே மாதிரி வாவு சிதம்பரனாரை, இவங்களெல்லாம் பற்றி நம்ம படிக்கலாம். ஏன்னா அவர்கள் அளப்பரிய சாதனைகள் செய்திருக்கிறார்கள் இல்லையா? இப்போது ஒரு நேத்தைக்கு முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நபர் ஒரு சினிமா நடிகர், இவரை பிள்ளைகள் மத்தியில் அவர் வீரன், அவர் அஞ்சா நெஞ்சன், அவர் அப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிள்ளைகள் மத்தியில் விதைக்கக்கூடியது, அதுவும் பள்ளிக்கூடங்களில் விதைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லையா? நான் விஜய்கிட்டையே நான் நேரடியாக இந்த விஷயத்தை சொல்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் குழந்தைகள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உடனடியாக ஒரு ஆர்டர் போடணும். உங்களுக்கே தெரியும் தானே உங்களை பற்றி, இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒரு நல்ல சினிமா கூட நான் கொடுத்ததில்லை, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நெல்சனுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா? அப்படிப்பட்ட ஒரு நபர் முதலமைச்சர் ஆகும்போது முதலமைச்சர் இப்படி அஞ்சா நெஞ்சன், குழந்தைகளுக்கு தாய்மாமன், இளைஞர்களுக்கு தளபதி, பெண்களுக்கு சகோதரன் இப்படின்னு சொல்லும்போது அது நீங்களே கண்டிக்கணும் அப்படிங்கிறதா. நீங்கள் ஒரு 2 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருங்க, ஏதாவது நல்லது பண்ணுறீங்களான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்களை துதிப்பாட சொல்லுங்கள், அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளை வைத்து துதிபாட சொல்வதும் அதை கண்டிக்காமல் இருப்பதும் அது ரொம்ப 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 மோசமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ, ஒரு ஃபுல் தண்ணியை போட்டுக்கிட்டு அவன் சொல்கிறான் நான் தாவேக்காரன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அநாகரிகமாக நடு ரோட்டில் ரொம்ப அநாகரிகமாக, ஆமாம் நான் தாவேக்காரன்னு சொல்லியே அவன் அநாகரிகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒன்று தாங்க, இப்போ நலத்திட்டங்கள் அறிவிக்கிறது, இப்போ தாய்மாமன் சீர் அறிவிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ண போறியா அப்படிங்கிறது வேறு விஷயம், எதுவும் நடக்க போகிறதில்ல, அது வேறு. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இப்போ சட்ட ஒழுங்காகட்டும், இதே மாதிரி பிள்ளைகள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறதாகட்டும், இதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.